Hello friends, welcome to my channel. நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று பாலிட்டி டெஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. அந்த டெஸ்ட்டை இன்னும் எழுதாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ, கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, the drafting of the constitution was completed on 26 December 1949, 26 January 1950, 26 November 1949, 30th November 1949. ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 26 November 1949. 26 November 1949 தான் டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷனோட அரசியல் அமைப்போட டிராஃப்டிங் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின், which of the following is not a fundamental right? இதில் எது வந்து அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏ ரைட் டு ஈக்வாலிட்டி, பி ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், சி கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், டி ரைட் டு ஓட். இந்த ஆப்ஷனில் வந்து ரைட் டு ஓட் அப்படின்றது வந்து அடிப்படை உரிமை இல்லை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ஹெல்ட் ஆன். எப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, 9/12/1946 தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே, ஹவு மச் டைம் டிட் இட் டேக் டு மேக் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 years 11 months and 17 days. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, which of the following is the future of the Indian constitution? இதில் எது இந்தியன் கான்ஸ்டியூஷனை மெயின் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்தியா ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடு, இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட், இந்தியா இஸ் அ ரிலிஜியஸ் ஸ்டேட், இந்தியா இஸ் அ டோட்டலிரியன் ஸ்டேட். ஓகே, இதோட ஆன்சர் இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட். இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட், இதான் மெயின் ஃபியூச்சர். ஓகே, ஹூ இஸ் ரிகார்டட் அஸ் அ சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஏ டாக்டர் பி அம்பேத்கர், பி ஜவஹர்லால் நேரு, சி மகாத்மா காந்தி, இ ராஜேந்திர பிரசாத். ஓகே, உங்களுக்கே தெரியும் மெயினாக டாக்டர் அம்பேத்கர், பிஆர் அம்பேத்கர், அவங்கனால தான் இந்திய அரசியல் அமைப்பே உருவானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் மெயின் சீஃப் ஆர்கிடெக்ட். ஓகே, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டாலும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அவங்க தான், சீஃப் ஆர்கிடெக்டும் அவங்க தான். தென் when did the இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட் ஃபர்ஸ்ட்? எப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது? சாரி, இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும் ஆன்சர். December 9, 1946. ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் தி டைம் ஆஃப் அடாப்ஷன் வாஸ்? டைம் அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து உருவான அப்போ எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 395 ஆர்டிகல்ஸ். ஓகே, 395 இருந்தது ஆர்டிகல்ஸ் வந்து இருந்தது. ஓகே, த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் பை தி. இப்போ ப்ரியாம்பிள்னால் என்ன சொல்லுவாங்க? முகவுரை, ஃபஸ்ட்டு முகவுரை. ஓகே, கான்ஸ்டியூஷனோட முகவுரையில் வந்து எப்போ வந்து மாற்றம் கொண்டு வந்தாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து 42nd அமெண்ட்மெண்ட். ஓகே, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ப்ரியாம்பிளை வந்து மாற்றினாங்க. ஓகே, த அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் மென்ஷன் பை. அப்ஜெக்டிவ் வந்து இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து எதில் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க. பார்ட் 4ல் கொடுத்துருப்பாங்களா, பார்ட் 3ல் கொடுத்துருப்பாங்களா, ப்ரியாம்பிளில் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு? ப்ரியாம்பிளில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, முகவுரையில் தான் வந்து அது இந்திய கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது சொல்லிட்டு அப்ஜெக்டிவ், மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ப்ரியாம்பிளில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் சி இஸ் ரைட் ஆன்சர், த ப்ரியாம்பிள். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடு. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பா, மல்டிபிள் சிட்டிசன்ஷிப்பா, டுவல் சிட்டிசன்ஷிப்பா? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க சிட்டிசன்ஷிப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, த சிஸ்டம் ஆஃப் டுவல் சிட்டிசன்ஷிப் எக்ஸிஸ்டிங். எந்த கண்ட்ரியில் வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் வந்து இருக்குது? ஓகேயா, இரட்டை குடியுரிமை வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் யுஎஸ்ஏல இரட்டை குடியுரிமை இருக்குது. நம்ம நாட்டில் ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்குது. ஒரு சிட்டிசனுக்கு ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் த. யார் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல் குடிமகன் யார்? நமக்கே தெரியும், பிரசிடென்ட் தான் நம்ம நாட்டோட மூத்த குடிமகன், முதல் குடிமகன். ஓகேயா, எஸ். வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், த டீடைல் ப்ரொவிஷன் ரிகார்டிங் அக்வஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆர் கண்டைன்ட் ஆன். இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பற்றி எந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க? எந்த அப்படின்னா பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இஸ் த ரைட் ஆன்சர். With what subject to the article 5 to 11 of the Constitution of India deal? ஓகே, ஆர்டிகல் 5 to 11ல எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிட்டிசன்ஷிப். ஆன்சர் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எந்த ஆர்டிக்கலில் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். 5 to 11ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே,
Yes. What are the ways of losing citizenship of India prescribed by the Citizenship Act 1955? Citizenship Act 1955ல என்ன சொல்லியிருக்காங்க, எது நடந்தால் சிட்டிசன் நம்மளோட குடியுரிமை வந்து பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், சி டெப்ரிவியேஷன். இது மூணுமே ஆன்சர். ஓகேயா, ஆப்ஷன் இ இஸ் ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் தி அபோவ். இது மூணுமே, இந்த 3 வழியிலையும் வந்து நம்மக்கிட்ட இருந்து குடியுரிமையை வந்து பறிச்சிருவாங்க. ஓகே, an Indian citizen has a right to vote at எந்த வயசில் வந்து ஓட் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, 18 years. ஓகேயா. நெக்ஸ்ட், த கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை. கவர்னர் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுவா? ஏ பிரைம் மினிஸ்டர், பி பிரசிடென்ட், சி வைஸ் பிரசிடென்ட், ஏ சீஃப் மினிஸ்டர். பிரசிடென்ட் இஸ் ரைட் ஆன்சர். பிரசிடென்ட் தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்? ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸ்க்கு யார் ஹெட்டு? சீஃப் மினிஸ்டர் தான் ஹெட். ஓகே, ஆன்சர் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜ் ஆஃப் த ஹைகோர்ட் இஸ் 62 இயர்ஸில் தான் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் வந்து ரிட்டையர் ஆவாங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொஸ்டின் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எப்போ ரிட்டையர் ஆவாங்க அந்த மாதிரி. ஓகே, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அவங்களோட எவ்வளோ வருஷம் அவங்க வந்து பொசிஷனில் இருப்பாங்க, எல்லாமே இம்பார்ட்டண்டானது பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட், த மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு எலெக்ட் பண்ணுற மெம்பர் வந்து எத்தனை வருஷம் வந்து இந்த டேர்மில் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 5 years, 5 வருஷம் தான் இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் இன். எந்த வருஷம் வந்து ப்ரியாம்பிளை மாற்றினாங்க? 42nd அமெண்ட்மெண்ட்டில் மாற்றினாங்க. ஆனால் எந்த வருஷம் அப்படின்னா 1976 மாற்றினாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 1976 மாற்றினாங்க. 42nd அமெண்ட்மெண்ட்டில் மாற்றினாங்க. ஓகே. ஹூ இஸ் அட்வைசர் ஆஃப் அ டிராஃப்டிங் கமிட்டி? டிராஃப்டிங் கமிட்டியோட அட்வைசர் யார்? பிஎன் ராவ். இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஹவு மெனி லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூவன்சி இன் தமிழ்நாடு? தமிழ்நாடுல எத்தனை கான்ஸ்டியூவன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 235, பி 234, சி 236, டி 238. 234 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. Next, 25th question. According to Article 28, which type of education is restricted in state-aided educational institution? State-aided educational institutionல வந்து எந்த டைப் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்? ஓகே, ஆர்டிகல் 28 படின்னு கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ஏ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், பி மாரல் எஜுகேஷன், சி ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஏ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த எஜுகேஷன் தான் வந்து இங்கே ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க.